வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் 2025க்கான ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்ட் பியில் வரக்கூடிய இந்த உளவியல் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து தெளிவாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வர, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க 3k + 5 அதேமாதிரி 3k - 5. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3k இருக்கா, ஸோ அந்த 3k இந்த 3k வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9k² கிடச்சிருமா? எஸ். அதே மாதிரி வந்து இந்த +5 அந்த -5 இருக்கா, இது ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சு, ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்தால் நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரணிப்படுத்தக்கூடியதில் வரக்கூடியதுனா ஆப்ஷன் ஏயில் இருக்க 3k + 5 3k - 5 அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 47வது கொஸ்டின். ஸோ 47வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கீத மொழியில் ஃபேக்ட், ஓகே, FACT என்பது IDFW என்ன எழுதப்பட்டால் SWAN என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படி மாதிரி. ஸோ இது வந்து போனால் SSCயில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை அப்படியே வந்து போனால் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ இப்போ எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா E, ஓகேவா, FGHI, ஓகே. அப்போ எத்தனை எஃப்க்கு அப்புறம் 1 2 3, ஓகே. ஸோ இதிலேருந்து இது வந்து பார்த்தா மூணாவதாக வந்து பார்த்தா வந்துருக்கு. ஓகே, ஸோ எஃப்லேருந்து ஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தான் வந்து போயிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் எஸ்லேருந்துமே நம்ம பார்க்கணும். எஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா RSTUV, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வி தான் வரணும். அப்போது ஃபஸ்ட்டு வி வரணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து டி, ஏலேருந்து டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா BCD, ஓகே. அப்போ மூணு பார்த்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து 3 இதுலேருந்து 3, ஓகே. அப்போ டபிள்யூலேருந்து 3 பாருங்கள். நமக்கு வி ஃபஸ்ட்டுங்கிறதுனால எல்லா ஆப்ஷனுமே வின்னு இருக்குது. ஓகே, 3 ஆப்ஷனில் இப்போ டிஏ ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபிள்யூலேருந்து WXYZ தான் வரும். ஓகே, அப்போது அதாவது VZDY அப்படிங்கிறது தான் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ரெண்டாவதாக இஜெட் தான் வந்திருக்கு, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வராது, இங்கே இஜெட் இருக்குது. ஓகேவா, அப்போ இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரலாம். ஓகேவா, சியிலேருந்து எஃப் எப்படி இருக்கும், சிக்கு அப்புறம் DEF, ஓகே. ஸோ இங்கேருந்துமே 3 தான் வந்து கொண்டு போயிருக்கான். ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே ஏ இருக்குது அப்படின்னா ஏலேருந்து 3 பார்த்தீங்கன்னா BCD, ஓகே. அப்போ டி தான் வரணும் இந்த இடத்துல, புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டி வந்திருக்கா, இங்கே வந்து சி வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் இதில் சரியானதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நகரம் ஏயிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏயிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டவுன், ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டவுன் இருக்குது. ஓகே, டவுன் ஏங்கிறதுல இருந்து டவுனு பி, ஓகே, டவுன் பி, இதான் சொல்லுவோம் மொத்தம். இதுக்கு வந்து 4 வேஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிறேங்க. அடுத்து டவுன் பி இருக்குல்ல, நகரம் பியிலிருந்து நகரம் சி, இப்போ இங்கேருந்து அடுத்து டவுன் சி, ஓகே. ஸோ இதுக்கு போகிறதுக்கு வந்தோன்னா மொத்தம் 6 வழிகள் இருக்குது. ஓகே, அடுத்து நகரம் ஏயிலிருந்து நகரம் சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 வழி இருக்குது, இங்கே 4, இங்கே ஒரு 6, ஓகேவா. அப்போது இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கேருந்து நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ வந்து போனால் எத்தனை வழிகள் இருக்குது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இருக்குல்ல 6ஐயும் இந்த 4ஐயும் வந்து போனால் நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, 6 4 = 24. அப்போ 24 வழிகள் வந்து போனால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சரியானது வந்துன்னா ஆப்ஷன் ஏல உள்ளதான். ஓகே, புரிஞ்சா, அவ்வளோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 49வது கொஸ்டின் பாருங்கள். இளைஞர்களே அமைதியின்மை ஃபஸ்ட்டு கூட்டுரும். ஓகே, ஸோ நமக்கு எஸ்எஸ்சிலையுமே இது மாதிரியான டைப் வரும்ல, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அடுத்து வந்தோம்னா அதுக்கான கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்களே, அதே தான். ஓகே, ஸோ தமிழில் இருக்குது. இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமாக அப்படிங்கிற ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு விவாதம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரினா சரினா இப்படி கொடுக்கணும், தப்புனா இப்படி கொடுக்கணும். ஓகே, எஸ். அதுக்கு வச்சு தான் ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இளைஞர்களே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சரிதானான்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஓகேவா, ஸோ இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லை, கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இதுவுமே தான் தப்பு தான். ஓகே, புரியும் நினைக்கிறேன்.
கல்வி நிலையங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது. ஓகேவா? அதனால் ரெண்டுமே இல்லைங்கிற மாதிரி தான் வருது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, வாதம் 1 மற்றும் 2 வலுவானதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வராது. ஓகேவா? அதே மாதிரி வாதம் 1 மட்டும் வலுவானதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. அடுத்து 3வது சி பார்த்திங்கன்னா வாதம் 2 மட்டும் வலுவானதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் வராது. அப்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ சரியானது என்னென்னா ஆப்ஷன் டியில் இருக்க வாதம் 1 மற்றும் 2மே வலுவானதல்ல. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சரியானதல்ல அப்படிங்கிறது தான் இதில் சரியானோம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள். 50வது என்ன கொடுத்துருக்காங்க, நன்றி எறிதல் புறவிடம் இன்சொல்லுடன் ஆச்சார கோவை நன்றி எறிதல். இதுக்கு சி ஆன்சர் தெரிஞ்சுக்கிறங்க. இதை பற்றி சரியாக நமக்கு தெரியவில்லை தமிழ் என்பதால். அடுத்து பார்த்திங்கன்னா 51 ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கே மற்றும் வி இடையில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஷெடியூலில் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேக்கு அப்புறம் பாருங்கள், கே அதாவது இஎஃப்ஜி ஹெச் ஐஜே கே. ஓகே, ஸோ கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ யூ வி. ஓகேவா? அப்போ இதுக்கு இடையில் சென்டராக உள்ளது. அப்போ கேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அப்போ மொத்தம் 10 இருக்குது. 10ல் பாதி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓவும் வராது, பியும் வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என் ஓ எதுவுமே வராது. ஏன்னா இப்போது 11 இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 5 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 5 இருக்கும். ஓகேவா? ஸோ இடையில வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் வரும். இங்கே இருக்கிறதே 10 தான். அப்போ 10ல் உள்ளது வந்துன்னா எதுவுமே சென்டர் அமையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதனால் எந்த எழுத்துமே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் சரியானோம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் வரிசையில் அதாவது சிறுவர்கள் வரிசையில் இருக்காங்க. இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலம் இருந்து 12வது இடத்திலும் உள்ளார். அவர் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளன? ஓகே, ஸோ அப்போது 7 பேர், ஒன்றாவதுலேருந்து இப்போ இங்கேருந்து 7 பேர் இருக்காங்க. ஓகே, அப்போது அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கட் வலம் இருந்து, ஓகே, ஸோ வலம் இருந்து 12வதாக இருக்கேன். ஓகே, ஸோ வெங்கட்டுங்கிறவன் வலம் இருந்து 12வதாக இருக்கேன். ஓகே, ஸோ வலம் இருந்து 12வதாக இருக்கேன். அப்போ இதுக்கப்புறம் வரவனாக தான் இருப்பான். ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது, அதாவது இங்கே இருக்கவன் இங்கே போயிடுறேன், அதுமாதிரி இங்கே இருக்கவன் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ 22 கோபி இடம் இருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை இருக்காங்க அப்படிங்க இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இங்கே 12, அது ஒரு 7 ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? 12 7 7 2 9 மேலும் அது ஒன்று ஆயிடுச்சா, 19 ஆயிடுச்சா. 19 கூட 22 கூட்டிங்க, 22 19. அப்போ 9 2 11 மேலே 1 2 1 3 4. ஓகேவா? 4 ஆயிடுச்சா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 வந்து நம்ம கழிச்சிக்கணும். ஓகேவா? இதில் 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 33. ஓகேவா? இந்த 41 நமக்கு 41 இருக்குல்ல, இதுதான் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கவங்களோட இது. ஓகேவா? ஸோ சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பிளேஸ் சேஞ்ச் பண்ணாங்களா, அதுலேருந்து இந்த 7 கழிக்கணும். ஓகேவா? ஏன்னா இவங்க சேஞ்சஸ் பண்ணாங்களே, இந்த 7 கழிக்க போகிறோம், அதனால தான் 7 கழிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 41லேருந்து நீங்கள் 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 11 7 3 33 தான். ஓகே, ஸோ எஸ். ஸோ 33 தான் வந்து இதில் வரும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து 41ல் நீங்கள் 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 34 வரும். அதுலேருந்து 1 கழிக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ ஏன்னா அவனோட இதை வந்து நம்ம சேர்த்து சொல்லியிருப்போம், அதனால் 1 கழிச்சிங்கன்னா 33 வந்துடும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லாஸ்ட்டாக 41லேருந்து 7 கழிக்க சொல்லியிருப்பேன், டக்குன்னு என்னடா அப்படி வந்துருக்கு அப்படி மாதிரி பார்த்துறாதீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் எழுத்துக்களே வலப்புறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலப்புறத்தின் 8வது எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வலப்புறத்திலிருந்து 17வது எழுத்து, இங்கேருந்து 17வது, அதே மாதிரி வலப்புறத்தின் 8வது எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா? 17 வந்துருச்சு. அப்புறம் வலப்புறத்துலேருந்து 8வது சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 2 4 6 8, இப்போ 6 தான் வருது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போ 6 தான் அப்புறம் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி போகிறோம், அடுத்து இப்படி வரும்பொழுது நமக்கு 6 தான் வருது. அப்போ சரியானதுமே 6 தான். ஓகே, எஸ். அடுத்து 54வது பாருங்கள். வரைபடத்தை நன்றாக படித்து கேள்வி பதிலளிக்கும் ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வச்சு தான் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இந்த படத்தை பார்த்துக்கிட்டுங்க. என்ன கேள்விங்கிற பாருங்களேன். என்ன கேள்வினா
உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆச்சு, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பு தான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு, உட்கட்டமைப்பு இது, அடுத்து போக்குவரத்து இது. ஓகே, ஸோ இது 12.5, இது 20. ஓகே, அடுத்து செய்யப்பட்ட மொத்த செலவு, அது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். ஓகே, எஸ். அடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு, இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த ரேஷியோ தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 125 கூட முழு நம்பராக கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்க தான் ஆன்சராக வரும். அதாவது 13.9 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நம்ம கொடுக்கப்பட்ட பற்றிய படித்து விடையில் எப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியாக உள்ளது. எனவே நீர் சார்ந்துள்ள தன்னூர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்ற சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியரோடு பிணைக்கப்பட்டு விளங்கினார் என்பது பேராசிரியத்துவ பரமசிவம். அவர் குளித்தல் போன்ற சொல்லை பிரித்தல். இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது, உடம்பின் தூய்மை செய்த சொல்கிறாங்களா, அழுக்கு நீக்குதல் சொல்கிறாங்களா, குளிர வைத்தல். ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வரைபடத்தை கவனப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகள் செலவுகளை செய்த காண்பிக்கிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பீச்சார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து கிரிக்கெட், ஹாக்கி, கூடைப்பந்து, கால்பந்து, டென்னிஸ், ஹோல்ப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி செலவிடப்பட்டுள்ளது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹோல்ப்பு பார்த்திங்க அப்படின்னா 36. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 36 டிகிரி, இப்போ டிகிரியில் சொல்லியிருக்கனால கீழே வந்து போனால் 360 டிகிரி அப்படி வரும். ஓகே, ஸோ அப்போ இன்ட்டு 100. ஓகே, எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கனால இதை வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து அடுத்து இங்கே எவ்வளோ சதவீதம் அதிகமானு கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஹாக்கிக்கு எவ்வளோ 63 டிகிரி, 63 டிகிரி பை 360. ஓகேவா, இன்ட்டு 100 அப்படிங்கிற போட்டுங்க. இது ரெண்டையுமே வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்து ஃபைனல் ஆகுதுன்னா அது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 75%. அப்போ 75%ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது, அதுதான் சரியான. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்கள் இப்படி போட்டு கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா சரி தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 72 அடுக்கு குறியீடு என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 72 அடுக்கு குறியீடு 7 ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 49 வரும். அப்போ இது வராது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 × பவர் 2 7 பார்த்திங்கன்னா அதுவுமே வராது. அடுத்து இங்கே 2 பவர் 2. ஓகே, இப்போ 2 4 ஆயிரும். இது அடுத்து எங்கிட்ட 3 9 27 ஆயிருக்கும். 27. ஓகே, 27 நாள் வந்து இப்போனா பெரிய நம்பராக இருக்கும். கண்டிப்பாக 27 நாள் உங்களுக்கு எவ்வளோ வரும், 7 28, 2 4 2 8 8 2 10. இப்போ 108 வந்துடும். அப்போ கண்டிப்பாக இது வராது. ஓகே, அப்போ என்ன ஒன்றுனா இதுவுமே வந்து கிடையாது. அப்போ கண்டிப்பாக மிச்சம் இருக்க டி தான் வரும். 2 கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். 8 இங்கே வந்து போனால் 3 இருக்கா, 8 9 72 வந்துமா, புரியுதுங்களா? இது 72 இருந்தோம். அப்போ இந்த 72 நடுக்க வந்துடும், இதுதான் அப்புறம் இருக்கும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், பட்டதாரி. இங்கே வந்து வெண்டைகிராம் கொடுத்துருக்காங்க. பட்டதாரி. ஓகே, அது வந்து இந்த சர்க்கிள் குறிக்குது. அதே மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் இந்த சர்க்கிள், அலுவலர்கள் இந்த சர்க்கிள். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர் ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அரசு ஊழியர்களாக இருக்காங்க, பட்டதாரிகள் இருக்காங்க, அலுவலர் இருக்காங்க, சில பட்டதாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சில பட்டதாரிகள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க மட்டும் வருவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு உள்ளவங்க மட்டும் வருவாங்க. அலுவலர் அப்படிங்கிற மாதிரியா இவங்க வருவாங்க. ஓகே, ஸோ இவங்களுமே வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரசு துறை வேலை செய்யவர் அல்ல. ஓகே, இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க. அப்போ அவங்கள இல்லாமல் பார்க்கணும். ஓகேவா, அவங்க இல்லாமல் பார்க்கும் பொழுது இங்கே இருக்காங்க பாருங்க, இவங்க மட்டும்தான் வருவாங்க. ஓகேவா, அப்போ ஈங்கிறது தான் சரி. ஓகே, புரியும் நினைக்கிறேன். இவங்க பட்டதாரிகள், இவங்க அலுவலர்கள், அரசு இங்கே உள்ளவங்க அரசு வேலையை பார்க்குறவங்க. இவங்க எல்லாருமே அரசு வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் நம்ம இவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆக எடுக்கிறது இந்த இடத்துல இருக்க ஈயை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்போ ஆப்ஷன் ஈலோ அதான். ஓகே, அடுத்து மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இத்தொலைவினை மீட்டரில் கூறுக. ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் சியில் இருக்க 4000 அதாவது 42,000 சாரி, அந்த ஆப்ஷன் சியில் உள்ளதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை விடுபட்ட
எண்ணெய் கண்டறிக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவும் தனித்தனியாக கொடுப்பாங்க, இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கனாவே இதை போட்டலாம். ஓகேவா? எஸ். இப்போ 21, 24, 5 ஓகேவா? 7, 5, 35 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேவா? சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், இப்போ 8 இருக்குது, 8 ஸ்கொயர் பண்ணால் 8 2 16 ஓகேவா? அந்த மாதிரி யோசிங்க. அது ரெண்டே வந்துன்னா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே வந்துருக்காங்களா, 7 5 35, இது 21 வந்திருக்கு. ஓகேவா? அப்படியும் இல்லை. ஓகேவா? இப்படி போங்க, ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்காங்களே, அதை வச்சு தான் நம்ம போகணும். ஓகே, அப்படி போனோம்னா மட்டும்தான் ஈஸியாக வந்து பார்த்தினா கண்டுபிடிக்க முடியும். 21 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகே, 21லேருந்து 5 17 7 17 10 கூட்டியிருக்காங்களா, இங்கிட்டு 5 7 5 35. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு கிளாஸை கூட ஆன்சர் சொல்கிறேன். 61 பாருங்கள், XH மற்றும் XHக்கு இணையான நேர்கோட்டு சாய்வு கோணம் டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தான். ஸோ இது பல முறை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லா எக்ஸாமினேஷனும் இது வந்துடும். அடுத்து 62 பாருங்கள், பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசியும் வெண்மையாக இருக்குது, எனவே அரிசியில் கால்சியம் உள்ளதான்ங்கிற ஒருவேளை இது தவறு, அல்லது பியில் வந்து ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம், சியில் வந்து உண்மை செல்ல இயலாம், அதாவது சொல்ல இயலாதுங்கிறது செல்ல இயலாதுன்னு வந்திருக்கு, ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படி மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லிட முடியாது, உண்மையும் சொல்லிட முடியாது, இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட 63 கொஸ்டின் விடுபட்ட எண்ணை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து இப்போ 15 இருக்குது அப்படின்னா 15 31 அதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அடுத்து இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அடுத்து இதுலேருந்து டிஃப்ரென்ஸ், அப்படி இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதில் வர டிஃப்ரென்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 225 வரும். ஓகேவா? ஸோ அதை சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக போயிடும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இரவு என்ற சொல்லின் போது வந்து இங்கே மாலை மலை காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இரவு எள்ளுங்கிறது பகலை குறிக்கக்கூடியது. ஓகே, ஸோ இரவுக்கு பகல் தான் அதுனா எதிர்ச்சொல்லாக இருக்கும். அப்போ எள்ளுங்கிறது தான் சரியானது ஒன்றா இருக்கும். மாலை வராது, மழை வராது, காற்றும் வராது. ஓகே, அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் மொத்தம் எண்ணிக்கை ஆண் பெண் சதவீதம். தகவல் தொழில்நுட்பம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். கேள்வி அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா துறையும் சேர்த்து. அப்போ இங்கே எத்தனை துறை இருக்குது, இது எல்லாத்தையும் அப்படி கூட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிட போகுது. ஓகே, பணியாளர் மொத்த பணியாளர் கேட்டிருக்காங்க. அப்படியே கூட்டிடுங்க. 0 4 2 6 6 4 10 ஆயிடுச்சா? இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் கூட்டிங்கன்னா 10 12 12 ஒரு 5 17 17 ஒரு 4 சரியா? 17 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000. 1 மேலே வந்து பார்த்தா 2 போட்டுக்குங்க. 8 2 8 2 10. ஓகேவா? 12 12 ஒரு 9 12ஓட 9 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 21,000. அடுத்து 21 24 28 28 இங்கிட்ட ஒரு 5 30 28 5 33. ஓகே, அப்போ 3,310 தான். அப்போ ஆப்ஷன் பியில் உள்ளதான் சரியானது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அவ்வளோதான், இது சிம்பிளான ஒன்று தான். அடுத்து கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணைச்சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. காருங்கிறது பெட்ரோல், அதாவது காருங்கிறது பெட்ரோல்னால இயங்கக்கூடியது. ஓகே, தொலைக்காட்சிங்கிறது எதனால்? மின்சாரத்தால். அதாவது ஆண்டனா, கேளிக்கை, மின்சாரம், ஒளித்துறை. ஓகே, ஸோ எதனால் இயங்கக்கூடியது அப்படிங்கிற எரிபொருளை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே அதாவது அப்போது தொலைக்காட்சிங்கிறது மின்சாரம் மூலமாக தான் இயங்கக்கூடியது. ஓகே, ஸோ ஆண்டனாங்கிறது அதுக்கான எசென்சியலான ஒரு இதாக தவிர எரிவாயுவாக வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தான் இருக்குது. ஓகே, மின்சாரம் இருந்தால் தான் அது இயங்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 67வது பாருங்கள். பின்னோட்டி ஒரு வரைபடத்தை கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது. ஏல பார்த்தீங்கன்னா இது BCD. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி, மரம், இந்த கட்டுமான பொருள், இதில் வந்து கட்டுமான பொருட்களில் தான் இது வரும். ஓகே, ஸோ கம்பியும் சரி, கம்பி தனியாக வரும், மரம் தனியாக வரும். அப்போ இது மாதிரி ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அப்போ இதுதான் சரியானதாக இருக்கும். ஓகே, ஸோ இது கட்டுமான பெரிய கோட்டுருக்குள்ள இது வந்து கட்டுமான பொருட்களை குறிக்கக்கூடியது. கம்பி வந்து இதையும் மரம் வந்து இன்னொரு சர்க்கிளையும் குறிக்கக்கூடியது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 68வது மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. கிடையாது, இது கலை மாடம் சொல்லுவாங்க. ஆர்ட் கேலரி அப்படின்னா பேட்ரியாசம்ங்கிறது இது தேசபக்தின்னு சொல்லுவாங்க. அது பிங்கிறதுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அதுதான் மெய்யுணர்வை குறிக்கிறது. நாலேஜுங்கிறது அறிவை குறிக்கக்கூடியது.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 69வது கொஸ்டின் எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. இப்போ 30/100 ஓகே இன்ட்டு 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 ஓகேவா. அப்போது 15 3 எத்தனை ஆயிடுச்சு 45 ஓகேவா. இது சரிதானா? சரி 3 15 45 தானே வரும். இப்படி படக்கூடாது ஓகேவா. 30% 130ன்னு போட்டிங்கன்னா 100 போடுங்க. ஓகே சாரி 150 தானே. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 500 அதுதான் வரும் ஓகே. 500 தான் சரியான ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கையில் விழித்தார். சேவல் கொக்கரிக்காது, சேவல் கூவும் ஓகேவா. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஓகே. ஸோ இதில் சைக்காலஜி மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக கேளுங்க, பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதேமாதிரி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் சைக்காலஜி மட்டும் பிசி எக்ஸாம்லேருந்து வந்து கொடுக்கலாங்கிறக்கா இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரியான கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடிங்கிற கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை பற்றியான கிளாஸஸும் நம்ம வந்து மிக விரைவில் கொடுக்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி அங்கேயுமே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற எக்ஸாம் அப்டேட்டுகள் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான தேர்வுகளுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.